Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா HTML. இப்போ HTMLனா மீனிங் என்னன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் னு சொல்லி அதை வந்து சொல்லுவாங்க நாங்க. இப்போ வந்து நம்ம ஷார்ட் டேர்முக்கு வந்து நம்ம HTML னு சொல்றோம். அத நம்ம ஃபுல் டேர்முக்கு நம்ம சொல்ல போனோம்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், ரைட்? இது நமக்கு எதுக்கு நம்ம யூஸ் ஆகுதுன்னா நமக்கு ஒரு வெப் தளம் ஒன்று டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த HTML வந்து உபயோகப்படுது, ரைட்? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை எடுத்துக்கிறேன், ரைட்? இப்போ HTML எடுத்திங்கன்னா முதல்ல வந்து நமக்கு ஒரு ஹியூமன் பாடி மாதிரி தாங்க ஒரு வெப்சைட்டும் நமக்கு ரன் ஆகுது, ரைட்? இப்போ ஒரு வெப்சைட்னா இப்போ ஹியூமன் பாடி இப்போ சாதாரணமாக சொல்ல போனோம்னா இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து டியூட்டர்ஸ் ஃபன். இந்த வெப்தளம் நம்மளோட வெப்தளம் tutorsfunny.com. இப்போ இந்த வெப்தளம் ரன் ஆகிறது எப்படின்னா சாதாரணமாக HTML பாடிக்குள்ளே தான் இந்த இது ரன் ஆகுது. இப்போ இது வந்து இந்த டேக் வந்து ரன் ஆகிற வந்து நம்மளோட ஹேட் டேக்குகளுக்கு போடுற டைட்டில், ரைட்? இது எப்படி நம்ம முறையாக செய்கிறதுன்றதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்லைடுக்கு போகிறேன், ரைட்? இப்போ இதை பார்த்துக்கேன், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் அதுக்கான ஸ்ட்ரக்சர், HTMLக்கான ஸ்ட்ரக்சர், ரைட்? இப்போ சாதாரணமாக ஒரு ஹியூமன் பாடியை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க, ரைட்? இப்போ ஹியூமன் பாடியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஹெட், ரைட்? அதுக்கப்புறம் என்னது? பாடி, ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து தலை, அதுக்கப்புறம் என்ன? பாடி. இப்போ இதே ஸ்ட்ரக்சர் தாங்க நீங்கள் உங்களோட வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணுற நேரமோ டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுற நேரமோ நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், ரைட்? இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு இந்த HTMLன்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, ரைட்? ஹெட் அண்ட் பாடி, ரைட்? இப்போ நான் சாதாரணமாக ஒரு சின்ன இந்த ப்ரோக்ராமை வந்து நான் வந்து ஒரு நோட் பேடில் நான் எழுதி பார்க்குறேன், ரைட்? இப்போ நீங்கள் வந்து நோட் பேடோட உங்களுக்கு வந்து லேசான விஷயம் இது நான் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். நோட் பேடோட கூட நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இதை உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறீங்க, ரைட்? இது ஹெவியும் இல்லை, நோட் பேடோட கொஞ்சம் அட்வான்ஸ், ரைட்? இப்போ இதில் ஏதாவது ஒரு வெர்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க உங்கள் மெஷினுக்கு. இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இப்போ அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணதை நான் எடுக்கிறேன். நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ், ரைட்? இதுக்கும் நோட் பேடுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா நமக்கு இது வந்து ஈஸியாக நமக்கு வந்து இந்த கோடை வந்து நமக்கு ஈஸியாக ரைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் நம்ம ரைட் பண்ணோம்னா ஒரு பிளாங்க் ஒயிட் ஷீட், இது அப்படி கிடையாது. நம்மளோட கோடை வந்து அழகாக பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டக்கூடியதாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நமக்கு ரைட் பண்ணுறது வந்து ராதர் தேன் கம்பேர் டு HTML ரைட் பண்ணுறது விட, ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து HTML வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேக் HTML, இதை கவனத்தை எடுத்துக்கோங்க. இந்த HTML டேக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் முடிக்கணும். முடிக்கிறது எப்படின்னா HTML ஸ்டார்டிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க HTML டேக்கை, க்ளோஸ் பண்ணுறீங்க, ரைட்? அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற வந்து ஹியூமன் பாடியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹியூமன் பாடியில் ஃபஸ்ட் என்னது தொடங்கும்? ஹெட். ஹெட் டேக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஹேட் டேக்கை க்ளோஸ் பண்ணுறீங்க, ரைட்? அதுக்கப்புறம் என்னத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? பாடி டேக். பாடி டேக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணுறீங்க, ரைட்? இவ்வளோ தான் உங்களுக்கான ஸ்ட்ரக்சர். இவ்வளோ தாங்க இருக்குது பாருங்கள். சாதாரண சின்ன இது வந்து HTML வந்து இன்னும் நம்ம காண்பிக்கிறதுக்கு வந்து உள்ள டேக் ஸ்டார்ட் வித் HTML, நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறது HTML. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஹியூமன் தான் ஹெட் டேக், அப்புறம் பாடி. இப்போ ஹெட்டுக்குள்ளே நம்ம வந்து ஏதாவது ஒரு டைட்டில் ஒன்று நம்ம கொடுக்கலாம், ஏதாவது ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கலாம், ரைட்? ரைட்? இப்போ நம்ம சாதாரணமாக இதில் கொடுத்துருக்கோம். நம்ம எப்படி டைட்டில் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், ரைட்? இது பாடிக்குள்ளேயும் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் டைட்டில்னு சொல்லி நான் எழுதுகிறேன். நான் வந்து டைட்டில் ஆரம்பிக்கிறேன், டைட்டில் டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன், ரைட்? இல்லை டைட்டில் ஒன்று கொடுப்போம், ரைட்? இப்போ டைட்டிலில் நம்ம கொடுக்குறது வந்து சாதாரணமாக ஏதாவது ஒன்று நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து நீங்கள் வெப்சைட் பேரை தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் செய்கிற வெப்சைட்டை பேர் நான் அதை வந்து சும்மா உங்களுக்கு ஃபஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். இந்த ஃபஸ்ட் வெப் பேஜ்னு சொல்லி கொடுக்குறேன், வெப் பேஜ், ரைட்? அவ்வளோதாங்க செய்கிறது வெப் பேஜ், ரைட்? ஏன்னா பாடி டேக்கில் வந்து நமக்கு என்ன பாடியில் நம்ம டிஸ்பிளே பண்ணணுமோ அதை நான் கொடுக்க போகிறேன், ரைட்? இப்போ சாம்பிளாக நான் வந்து சும்மா ஒரு இதை வந்து நான் விளங்கப்படுத்தினேன் டீப்பாக. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பாடி டேக்கில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வந்து சும்மா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கொடுக்குறேன்,
ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதாங்க செய்கிறேன். கொடுத்துட்டு இதில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுற நேரம் எங்கே சேவ் ஆகணும்னு சொல்லி கேட்குது. நான் வந்து இதை வந்து ஒரு எஃப் ட்ரைவில் போய்ட்டு அவன்ட்டில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். HTMLன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறேன். ரைட், இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இன்னும் சேவ் பண்ணலை. இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து இதில் HTML ஃபோல்டர் இதுக்குள்ளே போய்ட்டு இதில் வந்து நீங்கள் கொடுக்குற நேரம் ஆல் டைப் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் போய்ட்டு நீங்கள் எந்த பேரில் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரைட், இல்லை நான் வந்து சும்மா a.htmlனு கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிற பேருங்க நான் கொடுக்கலாம். இதை வேணால் உங்கள் பேரை வேணான்னு கொடுத்துங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்டென்ஷன் வந்து .htmlனு கொடுக்கணும். அப்படின்னா தான் இது வந்து உங்களுக்கான வெப் பேஜுக்கான எக்ஸ்டென்ஷனாக இது கருதப்படும். ரைட், எக்ஸ்டென்ஷனை வந்து உங்களுக்கு தேவையான பேருக்கு கொடுக்க முடியாது. .html ரைட், இது வந்து எக்ஸ்டென்ஷன். இது வந்து உங்களோட வெப் தளத்தோட பேர் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சேவ் பண்ண அந்த இடத்துக்கு போயிட்டு எங்கன்னா சேவ் பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துக்கு போங்க. நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் எஃப் ட்ரைவில். இல்லை போய் நான் எஃப் ட்ரைவுக்கு போகிறேன். ரனில் போய்ட்டு எஃப் ட்ரைவுக்கு போகிறேன். போய்ட்டு எந்த HTML இதுதான் அது பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ப்ரௌசரில் இருக்குது. இப்போ நான் வந்து ஒப்பேரா ப்ரௌசருக்கு தான் இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கு. நான் வந்து இந்த க்ரோமுக்கு ரன் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் என்னென்ன ப்ரௌசர் இருக்கோ அதெல்லாம் காட்டுது. நான் வந்து கூகுள் க்ரோமுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ரைட், இதுதான் உங்களுக்கு பேசிக்கான விஷயம். ரைட், நீங்கள் இந்த பாடி டேக்கில் என்ன கொடுக்குறீங்களோ அது பாடி டேக்குக்கு வரும். நீங்கள் டைட்டில் டேக்கு என்ன கொடுக்குறீங்க, இந்த டைட்டில் டேக்கில் என்ன கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு கொடுத்துருக்கீங்க. அதனால் ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு வந்திருக்கு. ரைட், இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் கான்செப்டில். ரைட், டைட்டில்னா மேலே உள்ள டைட்டில், இந்த பேஜில் டைட்டில். இது நிறைய பேருக்கு தெரியாது ஒழுங்காக. இன்னமும் பாடி டேக்கில் என்ன கொடுத்துருக்கீங்க, ஹலோ வேர்ல்ட், இது வந்து பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. இதுதான் முக்கியமான விஷயம் HTML. ரைட், ஓகே. இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா சிலவங்க எப்படி எழுதுவாங்கன்னா HTML எழுதுவாங்க, அப்புறம் ஹெட் டேக் எழுதுவாங்க, அப்புறம் ஹெட்டை க்ளோஸ் பண்ணாங்க, பாடி எழுதுவாங்க, பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணாங்க. இது வந்து பிழையான ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதுறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டேக் எழுதுனீங்கன்னா அந்த டேக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த டேக்கை எழுதிட்டு அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாடி டேக் எழுதுங்க, அதுக்கப்புறம் பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் இதுகளை நீங்கள் எழுதணும். இல்லைனா அதுக்கான உண்மையான ஸ்ட்ரக்சர் வந்து பிழை. நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து இந்த டிசைனிங் வந்து வெப்தளம் டிசைனிங் கற்றுக்கிறது வந்து பிழைன்றது தான் கருதப்படும். ரைட், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கற்றுக்கிறது. ரைட் ரைட். இப்போ அடுத்த விஷயம் வந்து நம்ம பார்ப்போம். இதில் அடுத்த விஷயம் நம்ம இது ஸ்லைடுக்கு போனோம்னா ஹெடிங் டேக்ஸை பற்றி பார்ப்போம். ரைட், இப்போ ஹெடிங் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு தேர் ஆர் 6 லெவல் வித் ஈச் டேக் பேர் வித் லெட்டர் H ஃபாலோ பை த நம்பர் 1 to 6. அதாவது 1லேருந்து 6 வரையிலையும் நமக்கு இருக்குது. அது எப்படின்றத பார்ப்போம். H1 டேக், H2 டேக், H3 டேக், H4 டேக், H5 டேக், H6 டேக் வரையும் இருக்குது. இப்போ இதை பார்த்தோம்னா நமக்கு அந்த ஹலோ வேர்ல்டு இருக்குது. இப்போ இந்த ஹலோ வேர்ல்டை வந்து பாருங்கள். இங்கே நான் வந்து H1 டேக்கை போடுறேன். இது வந்து இப்போ நோட் பேடில் இந்த மாதிரிலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ HTML எழுதுகிற நேரம் நமக்கு H1 டேக் எடுத்தோடனே Hன்னு எடுத்தாவே உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து. இது வந்து நீங்கள் நோட் பேட் ++ இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி வரும். ரைட், இங்கே மேலே HTML நீங்கள் எழுதினோடனே அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் இந்த எடிட்டர் வந்து நீங்கள் HTML டேக் வந்து எழுத போகிறீங்கன்னு சொல்லி. அதனால தான் இந்த மாதிரி அது காட்டுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துன்னா H1 டேக், H1 டேக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, H1 டேக்கை க்ளோஸ் பண்ணுறீங்க. ரைட், இது வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக எழுதி காட்டணும்னா இப்படி தான் எழுதணும். H1 டேக்கை எழுதுறீங்க, H1 டேக்கை க்ளோஸ் பண்ணுறீங்க. ரைட், இப்போ இதுக்குள்ளே நான் எழுதுகிறேன் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி. ரைட், இவ்வளோ தான் விஷயம். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு போய்ட்டு திரும்ப ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ண வெரிஷனில் கிளிக் பண்ணி இதை ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா H1 எப்படி எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக காட்டுது. இப்போ இதே நான் ஒரு திரும்ப இதை அப்படியே ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். திரும்ப இதை எழுதுறதுக்கு வெளியே லேசான மாதிரி இதை காப்பி ஒன்று எடுத்து வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி ஒன்று எடுத்துகிட்டு கீழே போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ இன்னொரு காப்பி எடுக்கிறேன், அடுத்து இன்னொரு காப்பி, அதுக்கப்புறம் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். இந்த மாதிரி காப்பி வந்து ஒரு 6 காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு 6 இதில் கொடுத்துருக்காங்க. என்னது இப்போ லேபல் வந்து 6 divided by 6, அதாவது 6 விதமாக நம்ம டிவைட் பண்ணலாம். ரைட்,
இப்போ இது 6 விதமாக. இப்போ வந்து இது வந்து H2 டேக், இது வந்து H2ஆக வரும், இது வந்து H3ஆக வரும், இது H4ஆக வரும், இது H5ஆக இருக்கும், கடைசி வந்து H6ஆக இருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணி இது வந்து H6ஆக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு அந்த HTML டேக் வந்து நமக்கு வந்து 6 விதமாக இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த H டேக் வந்து 6 விதமாக கொடுத்துருக்காங்க. ரைட், நம்மளுக்கு வந்து இப்போ எடிங் வந்து 6 விதமாக இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ இதை வந்து நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். ரைட், இது வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த பிளாக் ரைட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து வெப்சைட்டில் ப்ளாகிங் ரைட் பண்ணுவாங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுற நேரம் இந்த H1 H2 டேக் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது இப்போ பாருங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி இதை சேவ் பண்ணுறேங்க. சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா H1 வந்து எப்போவுமே பெருசு, அதோட கொஞ்சம் சின்னது H2 டேக், H3 டேக் வந்து அதோட சின்னது, H4 வந்து அதோட சின்னது, H5 வந்து இதோட சின்னது, H6 வந்து கடைசி எல்லாத்தோடையும் சின்னது. இப்போ இதில் வந்து சிலது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் சிலது கேள்வி கேட்பாங்க, H டேக்கில் வந்து அதாவது ஹெடர் டேக்கில் வந்து எது சின்னதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் H1 டேக்கில் எது சின்னதுன்னா H1ன்னு சொல்லி விட்றாங்க. இப்போ அதாவது H6 தான் வந்து சின்னது. ரைட், இப்படி நீங்கள் வந்து செஞ்சு போட்டிங்கன்னா சரி. இதுதான் வந்து உங்களுக்கு உண்மையான ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. இதுதான் ரொம்ப நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய முதல் விஷயம். ஹேஷ்டேக் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. இப்போ நம்ம சாதாரணமான வேர்டெல்லாம் எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு ஹெட்லைன் ஒன்று போட்டு நம்ம எழுதுவோம். அதே மாதிரி தான் இதுகளும். ரைட், இப்போ எடிங் ஒன்று நம்ம போட்டு எழுதுகிற நேரம் இந்த மாதிரி H1 டேக்கில் தான் நம்ம எடிங் ஒன்று எழுதுகிறோம். ரைட், எடிங்க்கு அப்புறம் நம்ம என்ன எழுதுவோம்? இப்போ வேர்டில் என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வின் வேர்ட்னு சொல்லி அடித்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மள்ட்ட டேக் வந்து டேக்காக இருக்கும். நான் வந்து நம்ம ஹெலோன்னு சொல்லி டைப் பண்ணோம்னா பாருங்கள், இதை வந்து நம்ம ஒரு பெரிய லெட்டரில் கொடுத்தோம்னா இது வந்து ஹேஷ்டேக்காக மாறும். சரி, இப்போ கொஞ்சம் பெருசாக கொடுத்தோம்னா இது பெரிய டேக்காக. இது கீழே என்ன எழுத போகிறோம்? நம்ம பேராகிராஃப் எழுதுனா நம்ம 12 வச்சு தான் எழுதுவோம். இது வந்து பேராகிராஃப். ரைட், இப்போ இது எப்படி செய்கிறதுனா, அடுத்த விஷயம் நோட்பேட் ++க்கு போவோம். இது வந்து ஹேஷ்டேக் நம்ம H1 மட்டும் வச்சுக்கிறேன், அதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து HTML வந்து பேராகிராஃப்ன்ற ஒரு விஷயம். என்ன விஷயம்? பேராகிராஃப். ரைட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். பேராகிராஃப். ரைட், பேராகிராஃப். ரைட், இப்போ பேராகிராஃப் வந்து நம்ம எப்படி எழுதுறதுன்றதை பார்ப்போம். அந்த பேராகிராஃப் எழுதுகிற டேக் என்னன்னா P. ரைட், எடிங் எழுதுகிற டேக் பாருங்கள், Hன்னு கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் எழுதுகிற டேக் வந்து Pன்னு கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக ஒரு யூஸருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவில் தான் வந்து இந்த HTML வந்து நமக்கு வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ரைட், ரொம்ப நம்ம யூஸருக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து புரிஞ்சுக்கொள்கிற விதமாக. ரைட், இப்போ P வந்து ஸ்டார்ட் பண்ணுது, Pயும் க்ளோஸ் பண்ணுதுங்க. ரைட், இப்போ இந்த மாதிரி தான் ஒரு டேக் ஒன்று எழுது. இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து பாருங்கள், என்ட எடிட்டருக்கு போகிறேன். இதில் வந்து Pன்னு சொல்லி எழுதுகிறேன். Pன்னு எழுதிட்டு இதை வந்து இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு எழுதி பாட்டுறேன். பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. இது ஒரு பேராகிராஃப். ஹலோ வேர்ல்டு. இது வந்து எடிங், இது பேராகிராஃப். ரைட், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ரைட், இது எடிங், இது பேராகிராஃப். ரைட், இப்போ இந்த பேராகிராஃபை வந்து நீங்கள் வேர்டில் டைப் பண்ணிட்டு போகிறனால எப்படி டைப் பண்ணிட்டு போவீங்க? இப்போ அடுத்த லைனுக்கு வரணும், என்டர் அடித்தா நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இப்போ இதிலலாம் அங்கே என்டர்லாம் அடிக்கவே இயலாது. நீங்கள் எல்லாத்துக்குமே என்ன எழுதணும்? ஸ்கிரிப்ட் தான் எழுதணும். நீங்கள் எழுதவே இயலாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் சிம்பிளாக இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, பிரேக்குன்னு சொல்லி. ரைட், பிரேக் டேக்னு சொல்லி. ரைட், இப்போ பிரேக் டேக் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிரேக் டேக்னு சொல்லி இதில் பாருங்கள் BRன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் பிரேக் டேக். இந்த பிரேக் டேக்கை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனை வந்து பாயிண்ட் பண்ணும். இப்போ நான் வந்து அட்ரஸ் ஒன்று நான் கொடுத்துருக்காங்க, அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லி. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்க நேரம் ஒரு அட்ரஸை வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்போ அதுக்கு வந்து நான் இங்கே போயிட்டு ரைட் இதில் போய்ட்டு நான் ஒரு அட்ரஸ் ஒன்று டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஹலோ வேர்ல்டு வந்து ஹலோ வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு வேணும், வேர்ட் வந்து செகண்ட் லைனுக்கு வரணும்னா இங்கே வந்து நான் BR டேக்கை கொடுக்குறேன். இங்கே வந்து BR டேக்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க, 2வது லைனுக்கு வருது. இப்படி தாங்க ஒர்க் பண்ணும் HTML. வெரி சிம்பிள்.
இப்போ நம்ம அட்ரஸ் ஒன்று எழுதுறது எப்படி? இப்போ உங்களுக்கு அதுக்கான விஷயம் வந்து விளங்கியிருக்கும். இப்போ வந்து நான் வந்து 60B C ஸ்ட்ரீட் சென்னைன்றது நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்னா பிஆர் டேக் எழுதிட்டு இதில் வந்து சென்னைன்னு சொல்லி எழுதுறேன். நெக்ஸ்ட் டைம் இப்போ கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு போயிட்டு பாருங்கள், ப்ரௌசரில் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், 60B C ஸ்ட்ரீட் சென்னைன்னு வருது. இப்போ விளங்கிச்சா? இப்படி தாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எழுதிக்கிறணும். ரைட்? இப்போ இன்னொன்று எழுதுறணும்னா நீங்கள் இங்கே வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் பேர் ஒன்று கொடுக்குறதாக தான் கொடுக்குறாங்கண்ணா. ஏதாவது ஒரு கடை பேர் இங்கே வந்து நான் வந்து கொடுக்குறேன் Pயில். ரைட், ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம கொடுப்போம். Pயில் வந்து ஒரு பேர் ஒன்று கொடுப்போம். இங்கே வந்து இதுக்கு முன்னுக்கு ஒரு இது ஒன்று எழுதிக்கிறேன், ஏபிசி கம்பெனி பி டேக்கை க்ளோஸ். இது ஃபஸ்ட் லைனை பி டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து உங்களோட கம்பெனி பேர் ஏபிசி கம்பெனி. இப்போ இதெல்லாம் சேர்த்து எழுதுனா லேசாக இதில் எழுதுனா இது தேவையான அந்த பி டேக்கை இது பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே போகிறேன், கட் பண்ணிவிட்டு Ctrl+X அடிச்சு கட் பண்ணி இதுக்கே போகிறேன். இப்போ பாருங்கள், ஏபிசி கம்பெனி, இது வந்து பிரேக் டேக்கை போடுறேன், பிஆர் டேக். உங்களுக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ஏபிசி கம்பெனின்றது நம்ம கம்பெனி பேர், இதுக்கு இது வந்து நம்மளோட அட்ரஸ். இது வந்து கடைசியில் வந்து ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட் லைனில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் லைனோட இது வந்து செப்பரேட் ஆகணும், ரெண்டாவது லைனோட இது செப்பரேட் ஆகணும். அப்போ சென்னை. இப்போ அது சேவ் ஆல் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுது. ஏபிசி கம்பெனி 60B C ஸ்ட்ரீட் சென்னை ஒர்க் பண்ணது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. இப்படி தாங்க நீங்கள் HTML வந்து படிப்படியாக கற்றுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பேராகிராஃப் டேக்கெல்லாம் எழுதி செஞ்சுட்டு போகிறதுக்கு. ரைட், இப்போ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.